ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கே பார்த்துட்ருக்க ரெயின்போ மாடலை எப்படி பைத்தான் கோட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற கோட் எடிட்டர் பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இது யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பைத்தான் கோடை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி .py போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு ஒரு பைத்தான் கோட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட் லைன் ஆஃப் கோடில் நம்ம என்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ இந்த கோடுக்கு அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டிசைனிங்க்கு நான் டர்ட்டில் மாடியூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃப்ரம் டர்ட்டில் இம்போர்ட் ஆல் அப்படின்ற கமெண்ட் கொடுத்துட்டோன்னா டர்ட்டிலில் இருக்க எல்லா மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வரப்போகிற அவுட்புட் ஸ்க்ரீன் செப்பரேட்டாக இருக்கும். அந்த ஸ்க்ரீனை நம்ம கால் பண்ணுறதுக்கு டர்ட்டில் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ தட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அந்த டர்ட்டில் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரெயின்போ மாடல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வர கலர்ஸை நம்ம சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம என்னென்ன கலர்ஸ் வேணுமோ இன்செர்ட் பண்ண போகிறோம் யூஸிங் ஹெக்ஸாடெசிமல் கோட்ஸ். ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் கொடுத்து தான் நம்ம வந்து அந்த கலர்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் நம்ம கொடுக்க போகிற கோடு எல்லாத்துக்குமே டிஸ்பிளே பண்ணுற கலர்ஸ் நமக்கு அது ஒரு எக்ஸ்டென்ஷனால டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக அது என்ன கலர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து ரெட் கலர் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஹெக்ஸாடெசிமல் கோட் நம்பர் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா கூகுளில் நீங்கள் கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கலர் கோடை நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை கலர் பிக்கர் டூல் மூலயமா பிக் பண்ணி அதுக்கான கோட் நம்பரை சூஸ் பண்ணி நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ தட் அந்த கோட் நம்பரில் நமக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் நமக்கு வியூ பண்ணும். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு என்ன கலர் பேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெயின்போ கலரில் 7 கலர்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ தட் இந்த 7 கலர்ஸும் இன்செர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒயிட் கலரை வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு மெத்தட்குள்ளே நம்ம 20 அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாயிண்ட்டு. ஸோ தட் நம்மளோட டிசைன் வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து நமக்கு ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோ டு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த கோ டு ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் ஸ்டார்ட் பண்ணுற ட்ராயிங் வந்து எந்த ஆக்சிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் நம்ம கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எங்கே நமக்கு ரன் ஆகணும் அப்படின்றத கோ டு ஆப்ஷன் கொடுத்து மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லைனில் பார்த்திங்கன்னா நம்ம சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ண போகிற சர்க்கிளில் என்ன டிகிரியில் ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே 320 அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் இந்த லூப் தான் நமக்கு வந்து ரன் ஆகுறப்ப அந்த கலர்ஸை 1 by 1 பிக் பண்ணி நமக்கு அந்த சர்க்கிள்குள்ளே ஃபில் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண அந்த லிஸ்ட்டோட நேமை இங்கே கொடுத்துக்கலாம் லூப்புக்குள்ளே. நெக்ஸ்ட்டு கலர் என்னென்ன கலர் நமக்கு சூஸ் பண்ண போதோ அதை கலர் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ தட் அந்த கலருக்குள்ளே நம்ம கொடுத்துருக்க அந்த வேல்யூவை கொடுத்துட்றோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபில் கலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கலரை ஃபில் பண்ண போகிறோம். அடுத்தது பிகின் ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த பிகின் ஃபில் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஷேப்பை என்ன கலரில் ஃபில் பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம பிகின் ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை டிஃபைன் பண்ணிடணும். ஸோ இப்போ சர்க்கிள் ஷேப்பை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே தான் நம்ம அந்த கலரை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி பிகின் ஃபில் கொடுத்துட்டு எண்ட் பண்ணுறப்ப எண்ட் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடணும். ஸோ தட் அந்த கலர் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கலர் வரப்போ நெக்ஸ்ட் கலர் ஃபில் ஆகும். ஸோ இந்த சைஸை வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சர்க்கிளோட சைஸை ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு ரெயின்போ ஃபார்மேட்டில் கரெக்டாக அந்த கலர் வந்து வியூ ஆகும். ஸோ லேயர் மாதிரி நமக்கு வர்றதுக்காக சைஸ் வந்து நான் மைனஸ் பண்ணி 25 கொடுத்துருக்கேன். ஸோ தட் நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த சைஸ்லேருந்து 25 மைனஸ் ஆகிட்டே வர்றதுனால நமக்கு அந்த சர்க்கிளோட சைஸும் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயின் லூப் போடுறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து ரன் ஆகிட்டு ஜஸ்ட்டு ஸ்டாப் ஆகிடும். பட் ஆனால் அது வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக விசிபிளில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மெயின் லூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ண வைக்கிறோம். ஸோ இப்போ ரன் பண்ணுறப்ப பாருங்கள் உங்களுக்கு நம்ம டிசைன் பண்ண கோடுக்கான அவுட்புட் வந்து வியூவில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சர்க்கிள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃபார்ம் பண்ணுறதுனால அது ஒரு ரெயின்போ இமேஜ் மாதிரி நம்மளுக்கு வியூ ஆகுது.
ஸோ இந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலும் நம்ம டர்ட்டில் மாடியூல் யூஸ் பண்ணி பைத்தான் கோடில் டிசைன் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் டர்ட்டில் மாடியூல். ஸோ இன்னும் நீங்கள் என்னென்ன டிசைன்ஸ் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த கோடு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.